இங்க இந்த சிலை செய்யறகிட்ட 2 பேர் பேசுறாங்க. இந்த வருஷமும் நீங்க தான் சிலை செய்யணும். அழகா செஞ்சு குடுத்துருங்க. ஏன்டா 25 வருஷமா அவர் தான் செய்றாரு. நல்லா செய்ய மாட்டாரான்னு சொன்னவொன்னே, இவரும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் கிளம்புறாங்க. இந்த பெரியவரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த விபச்சாரம் பண்றவங்க இருக்க ஏரியாவுக்கு போறாரு. அங்க ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு பொண்ணு இவங்கள பார்த்த உடனே எந்திரிச்சு வரா. என்ன அங்கிள் இந்த வருஷமும் பூஜா செலிப்ரேஷன்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன செய்ய போறீங்க? ஸ்பெஷலா எதுவும் பண்ண போறீங்களான்னு கேட்குறா. இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க மண்ணுக்காக தானே வந்திருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா. அந்த பொண்ணு சிலை செய்கிற சாங்கியத்துக்காக அவங்க வீட்டிலேருந்து களிமண்ணை உருட்டி இந்த பெரியவர்கிட்ட கொடுக்க வரா. அப்போ அவங்களோட குட்டி பொண்ணு வந்து கேட்குறா, எல்லா வருஷமும் இந்த அங்கிள் வந்து மண் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அவர் செய்கிற சிலையை நம்மளால் பார்க்கவே முடியலையே, நம்ம இந்த வருஷம் போகலாமான்னு கேட்டால் இவர் ஃபேஸ் மாறுதா. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம தனியாக தானே செலிப்ரேட் பண்ணுவோம், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து இவர் சிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, மண் கிடச்சிருச்சான்னு. நான் கேட்காமலே அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான்னு சொல்கிறாரு. நான் கேட்க சொன்னேன், அந்த விஷயத்தை கேட்டிங்களான்னா, ஐயோ நான் அதை மறந்துட்டேனேன்னு சொன்ன உடனே, நானும் வரேன் வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் கேட்போன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. வெளியே வந்த பொண்ணு கேட்குறேன், நான் தான் மண்ணு கொடுத்து விட்டேனே, மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்லைம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வருஷம் இந்த பூஜை செலிப்ரேஷன் எங்கள் கூட பண்ணுறியான்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. இவரும் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய், நீ இந்த வருஷம் எங்கள் கூட சேர்ந்து சாமி சிலையை பார்க்கலான்னு உடனே இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க.